அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது, இந்த மணியை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் அடுத்தவங்க உங்களோட பேச்சுக்கு அடிமையாவாங்க. இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த வீடியோவை முழுசாக கேளுங்க. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு நான் இதை யூடியூப்ல பதிவு பண்ணி வைக்கிறேன். யாராவது ஒருத்தருக்காவது இது பலன் கொடுத்துச்சுன்னா அது எனக்கு சந்தோஷம். பிகாஸ் நான் இந்த ஃபீல்டை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன். ஆஃப்டர் மேரேஜ் நான் பார்த்தீங்கன்னா ரசமணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வெளியே வந்துட்டேன். நிறைய பேர் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ என்னைக்காவது அவங்க பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பலனாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் 100% உண்மை. இது உங்களுக்கு பலன் கொடுக்கும். முதல்ல ரசமணி நான் சொன்ன உடனே சார் உங்ககிட்ட இருக்கா, அதுக்கு நான் எவ்வளவு நாள் பணம் கொடுத்து வாங்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்டயோ இல்லை யாருக்கிட்டையுமே போய் நிற்காதீங்க. பிகாஸ் ஒருத்தங்க கஷ்டப்பட்டு ரசமணி பண்ணி அது உங்களுக்கு பணத்துக்கு விற்கிறாங்கன்னா அந்த ரசமணியாக அது இருக்காது, அது ஃப்ராடாக தான் இருக்குமே. அல்லது அவங்க இந்த லெட்டை கலந்து இல்ல சரியா சுத்தம் பண்ணாதோ உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் நான் சிம்பிளா ஒரு ரசமணி எப்படி பண்றது எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். ஸோ பொறுமையா கேளுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஃபுல்ஃபில்லா இருக்கும். ரசக்குளிகை ரசமணின்னு 2 விதம் இருக்கு. முதல்ல ரசம்னா பாதரசம். பாதரசம் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு பாய்சனான ஒரு விஷயம். அந்த பாய்சனான விஷயத்தை அதுல இருக்கக்கூடிய பாய்சனை போக்கி அதை மருத்துவத்துக்கு எப்படி பயன்படுத்தும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது திடப்பொருளா மாற்றி அதுல நமக்கு வேணுங்கிற சக்தியை ஊற்றுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு பிசினஸ் பண்றேங்க, மக்களை அதிகமாக நான் ஈர்க்கணும் அப்படின்னா நீங்க அந்த ரசமணி பண்ணி அந்த ரசமணிக்கு நீங்க வசிய சக்தி கொடுத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட யார் வந்தாலும் வசியத்தன்மை வர ஆரம்பிக்கும். அதே போல தன ஆகர்ஷணம் பண்ணீங்கன்னா பண வரவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரசமணி எடுத்து நம்ம என்ன தேவைக்கு தேவையோ அதற்கு தகுந்த சக்தியை அதுல ஏற்ற முடியும். நம்ம எப்படி ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தை சித்தி பண்றோமோ அது போல ரசமணிக்கு நமக்கு தேவையான சக்தி ஏற்றலாம். ரசமணி உங்களுக்கு சக்தி ஏறிடுச்சா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் கேட்டீங்கன்னா இந்த மாட்டோட முதுகு மேலே வச்சு பாருங்க. இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப சிம்பிளா ஏன் அனுபவத்தில் உணர்ந்து நான் சொல்றேன். கிரகண நேரம் இருக்கு இல்லைங்களா, சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ நம்ம இந்தியாவில் தெரியுதோ தெரியலையோ, ஆனால் அந்த நேரத்தில் ரசமணி உங்கள் உடம்புல எங்கே பட்டாலுமே அது படக்கூடிய இடத்துல கரண்ட் பாய ஆரம்பிக்கும். பயங்கரமாக கரண்ட் ஷாக் அடிக்கும். அந்த ரசமணியிலிருந்து பயங்கரமாக கரண்ட் அடிக்கும். இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மணி எவ்வளோ பவர்ஃபுல். ஏன்னா எங்கிட்ட இருக்கிற மணி இந்த மாதிரி பவர் அடிக்கும். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இந்த மணியை உங்களோட உச்சந்தலையில் வைத்து நீங்கள் தியானத்தில் அமர்ந்தீங்கன்னா மன உடனே அமைதி நிலையை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நான் இதை கழுத்தில் போட மாட்டேன், எப்பயுமே பூஜை அறையில் தான் வைப்பேன். ஏன்னா எங்கிட்ட கடைசியாக நான் வச்சுக்கிறது இந்த 1 மணி தான். மோஸ்ட்லி நான் செஞ்சு எல்லாருக்குமே கொடுத்துட்டேன். கடைசியாக நான் வச்சிருக்கிறது எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. எனக்கு அளவாக தான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு முதல்ல ரசமணி ரச குளிகை பத்தி ஒன்று சொல்லிடுறேன். ரச குளிகைங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப அபூர்வ சக்தி கொண்டது. நான் பழைய வீடியோல சொல்லியிருக்கேன். கொஞ்சம் முடிஞ்சவங்க அதை போய் பாருங்க, தேடி பாருங்க. எப்போ போட்டது எனக்கே சரியா ஞாபகம் இல்லை. பழைய வீடியோல பாத்தீங்கன்னா நாங்க ரச குளிகைக்காக எங்கெங்கெல்லாம் தேடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், அந்த குளிகை பண்றதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், ரச குளிகை எத்தனை பேர் சாதிச்சிருக்காங்க, அதன் மூலமா என்னென்ன சக்தி பண்ணியிருக்காங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சிம்பிளா ரச குளிகை பத்தி சொல்றேன். ரச குளிகையில பல டைப் இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது ஒன்று பாத்தீங்கன்னா சொருப குளிகைன்னு சொல்லுவாங்க. சொருப குளிகை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இது விராலி மூலிகை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இந்த விராலி மூலிகை பாத்தீங்கன்னா அதை சாறு எடுப்பாங்க. இது விராலி மூலிகை நீங்க அரைச்சிங்கன்னா சாறு வராது. அதை சாறு எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா துருசு சுண்ணம்னு சொல்லுவோம். இந்த துரு சுண்ணத்தை பாத்தீங்கன்னா அந்த விராலி இலையில போட்டு நல்லா அரைக்கும் போது அதுல சாறு வரும். அந்த சாறை எடுத்து அதை கருமூத்திக்குள்ள வச்சு அதுல பாதரசம் வச்சோம் அப்படின்னா அந்த பாதரசம் கட்டியாக ஆரம்பிக்கும். இது நல்லா வெள்ளையா இருக்க ஆரம்பிக்கும். இந்த குளிகை பாத்தீங்கன்னா வாயில போட்டு நீங்க நின்னீங்கன்னா அடுத்தவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்க. இதுதான் சொருப குளிகை. இந்த குளிகை பாத்தீங்கன்னா அகத்தியர் போகர்லாம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குளிகை. எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த குளிகை பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்குமே கிடையாது. என் லைஃப்ல நடந்த ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்றேன். நான் துருசு சுண்ணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். துரு சுண்ணம் செய்யணும் அப்படின்னோடனே எனக்கு பாத்தீங்கன்னா நாள் கணக்குல இந்த தாட்டு தான். துருசுண்ணம் எப்படி செய்யறது நிறைய சித்தர்களோட பாடலாம் நான் பயங்கரமா படிச்சேன். எனக்கு மீனிங் சரியா புரிஞ்சு வச்சு நான் நிறைய முயற்சி பண்ணேன். எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கல. நான் பண்றதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டே வந்துச்சு. ஒரு நாள் நான் ரோட்ல நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் காலில் விழுந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது என்ன இந்த வேர்க்கல்ல மடிச்ச பேப்பர் மாதிரி இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணும்போது துருசுண்ணம் செய்கிற முறை இருந்துச்சு. அதை நான் எடுத்து ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அது உண்மையான துருசுண்ணமா அப்படின்னு எனக்கு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் மனோவர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சதுரகிரியில் புத்தகம் எடுத்துட்டு இருந்தவர். அவர் பாத்தீங்கன்னா உசிலம்பட்டியில் இருக்க ராசையாவை எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன். அவர் சொல்றது எனக்கு புரியாது. ஏன்னா அப்பயே அவருக்கு ரொம்ப ஏஜ். அவர் சொல்றது எனக்கு புரியாது. இருந்தாலும் அப்படி இப்படின்னு கேட்டு துருசுண்ணத்தை எப்படி செக் பண்றது அப்படிங்கிற சில டெஸ்டிங்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதை வைத்து நான் பண்ணது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணி அதே எண்ணத்தோட இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில நீங்க அதோட சக்தியை உணர்வீங்க.
சொல்லுவீங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சுரபி குலுக்கின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோம விருட்சம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த மரம் ஃபுல்லா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முடியா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த மரத்தை அந்த ரோம விருட்சம் மரம் இருக்கு இல்லைங்களா? அந்த மரத்துக்கிட்ட போய் தியானம் பண்ணிட்டு அதுல அடிபாகத்துல வந்து ஒரு சின்ன துளையை போட்டுட்டு அதுல பாதரசம் விட்டுட்டு ஆப்படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தோட கட்டையே வச்சு அதை மூடி வைப்பாங்க. அது மாதிரி வச்சு ஒரு 48 நாள் 60 நாளுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா அது திரும்பி குளிகையா மாறி இருக்கும். இது வந்து சுரபி குளிகை அப்படின்னுவாங்க. இது எதுக்குன்னா இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க உடம்புல வந்து வியாதிகள் வந்து சீக்கிரமா குணமாக ஆரம்பிக்கும். யாருக்காவது நோய்கள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த குளிகையை வந்து செய்வாங்க. இது கொஞ்சமா அவங்களோட வியாதியை குணமாக்கும். இந்த குளிகை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது யாராவது தொடையில வந்து கிழிச்சோ இல்ல கையில ஒரு பகுதி கிழிச்சோ அதுக்குள்ள இந்த குளிகையை வச்சுட்டாங்க அப்படி கட்டி போட்டாங்கன்னா அடுத்த நாளே அந்த புண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆறிடும். அவங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா எந்த நோயும் அவ்வளவு சீக்கிரம் வராது, காய் சித்தி உண்டாகும்னு சொல்லுவாங்க. இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா நானும் கேள்விப்பட்டது சொன்னேன். இது இந்த சுரபி குளிகை தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வல்பமணி. இந்த வல்பமணியை நான் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வல்பமணிக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பிரண்டை வந்து பாத்தீங்கன்னா பிரண்டையில ஒவ்வொரு வகை இருக்கு. அதுல வந்து 3 சைடு வரத்தா முப்பிரண்டைன்னு சொல்லுவோம். இந்த முப்பிரண்டை வந்து நல்லா சாப்பம்னிக்கு நீங்க கொண்டு வந்து அதை நீங்க வந்து நல்லா அரைச்சு அதில் வந்து பாதரசத்தை போட்டு அரைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 மணி நேரம் ஆகணும். அரைக்க அது வெண்ணெய் பக்கத்தில் வரும். அப்புறம் அது வந்து ஒரு துணியில போட்டு நீங்க அப்படியே புளிஞ்சு எடுத்தீங்கன்னா அது வந்து பாதரசம் வரும். அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா குளிர்ந்து தண்ணியில போட அது கட்டியாக ஆரம்பிக்கும். இதை வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து அகத்திக்கீரையில போட்டு புடம் போட்டு இங்க எடுக்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததாகும். நான் அகத்திக்கீரை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, சில சீக்கிரட் இருக்காது. ஏன்னா இந்த கஞ்சா இலை இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் போட்டு நீங்க எடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா நீங்க என்ன மந்திரங்கள் சொன்னாலும் அது ரொம்ப வேகமா உங்களுக்கு சித்தி கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நவமணிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு லைக் அரசியல்ல ஜெயிக்கணும் இல்ல அரசாங்க வேலையில ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நவமணியை பயன்படுத்துவாங்க. இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காப்பர் சல்பேட், அதாவது துருசு இருக்கு இல்லைங்களா? துருசு, அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு, அப்புறம் பாதரசம், இது எல்லாமே இப்போ ஒரு சட்டியில ஒன்னா போட்டு அதை வந்து ரொம்ப மைல்டா எரிக்கணும். பாதரசம் நெருப்பு பட்டா புகஞ்சு போயிடும். அது புகையாத அளவுக்கு ரொம்ப கொஞ்சமா எரிச்சு அதை ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எரிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெள்ளையா மாறிடும். அதை எடுத்து முப்பு பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த முப்பு எடுத்து அதுக்கு நடுவில் இதை வச்சு கவசம் மாதிரி பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா 10 எருவுல போட்டு எரிக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு அதை எடுத்தீங்கன்னா அந்த பாதரசம் வந்து மணியா மாறி இருக்கும். இது வந்து ஒரு ஊதா கலராகவும் இருக்கும். அதனால இது வந்து ஊதா ரசமணின்னு சொல்லுவாங்க. இது இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நவ தானியங்கள் சேர்ந்துட்டே இருக்கும். இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சம் இந்த மாதிரியான காலகட்டங்களை சித்தர்கள் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. இதை செய்யறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை விட நாங்க ட்ரை பண்ண மணி என்னன்றதை அடுத்து சொல்றேன். அடுத்து வந்து மதனமணி. இந்த மதனமணியோட பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா முக்காலமும் நமக்கு தெரியும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா வெள்ளை பாஷாணம், அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா பாதரசம், இது ரெண்டையுமே எடுத்து நல்லா கல்வத்தை போட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் வேலி பருத்தி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த குட்டி காய் மாதிரி முழுமுலா இருக்குமே, இந்த உத்தாமணின்னு சொல்லுவாங்க. அதோட சாறை எடுத்து கல்வங்கிறது நம்ம அரைக்கூடிய கல், அந்த கல்வத்தில் போட்டு நல்லா அரைக்கணும். 8 மணி நேரம் நீங்க அரைச்சிட்டு கருவமத்தை சாறை போட்டு அரைச்சி அது ஒரு விழுது மாதிரி வரும். லைக் உங்களுக்கு வந்து அந்த வெண்ணெய் பக்குன்னு சொல்லி அந்த பக்கம் வந்தோன்னா அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பர் சொம்புல போட்டு அதை மூடி வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி கட்டி ஆகும். அதுக்கப்புறம் அதை எடுத்து 10 எருல சிலைமண் செய்யறதெல்லாம் நான் எப்படிங்கிறத பற்றி பழைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதில் எடுத்து புடம் போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இதை எடுத்து வலிகரம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. வலிகரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படிகாரம் இருக்கு இல்லைங்களா? இந்த படிகாரத்தை அது கூட சேர்ந்து உருக்கிறது. இதில் படிகாரமும் இதையும் ஒன்றா போட்டு ஒரு இரும்பு சட்டியில் போட்டு உருக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறப்ப அதுலேருந்து திருப்பி மணி குண்டாயிடும். ரொம்ப எரிச்சிங்கன்னா காற்றுல வேப்பர் ஆகிடும். ஆனால் இது பண்ணும்போது காற்றுல வேப்பர் ஆகாது. அது வேப்பா ஆகக்குள்ளார நம்ம பண்ணுறது பேர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலிகரன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நாலேஜ் உள்ளவங்க தான் பண்ணோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஞானமணி. செங்கற்றாழை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த செங்கற்றாழையோட சாறை எடுத்து, அதாவது கத்தாழை செடியில் வந்து நார்மலாக இருக்கிறது, செங்கத்தாழை வந்து உள்ளுக்குள்ளே ரெட் கலராக இருக்கும். இது ரொம்ப ரேரு. இது யாருக்காவது கிடச்சிச்சு எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கொண்டு வந்து வளர்த்துங்க, பயங்கர பலன் அதுக்கு இருக்குது. செங்காத்தாழை சாறு எடுத்து அது கூட பாதரசம் போட்டு நல்லா அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு புதுசு திருப்பி சாறு போட்டு இப்படி அரைச்சிட்டே இருக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதரசம் வந்து கட்டாக ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெண்ணெய் பக்கத்துக்கு வரும். அதன் பிறகு அதை ஒரு துணியில் போட்டு புழிஞ்சிட்டு லைட்டாக நெருப்பு கட்டிட்டு அதன் பிறகு 10 எருவில் நீங்கள் புடம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரசமணி உண்டாகும். இதுதான் ஞானமணி. இதை வச்சிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து வாயில் போடுவாங்க. வாயில் போட்டு சாரை குடிச்சிட்டே இருப்பாங்க. இது குடிக்க வசியம் பயங்கரமாக வர ஆரம்பிக்கும். நம்மளோட உமிழ்நீர் வந்து இனிப்பாக ஆரம்பிக்கும். பாடியில் நல்ல வாசனைகள் இருக்கும். மனிதங்க மிருகங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசியத்தன்மை உண்டாகும். அடுத்து வந்து பேதனமணி. ஆடையொட்டி பூண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இதை வந்து பார்த்தீங்கன்னா வசிய மூலிகைன்னு சொல்லுவாங்க. இதை கரெக்டாக நீங்கள் சாபம் போக்கே கொண்டு வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராணபிரதிஷ்டை பண்ணணும். பிராணபிரதிஷ்டை ரொம்ப கஷ்டம். நான் ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோ பிராணபிரதிஷ்டை தனியாகவே கொடுத்துருப்பேன் பாருங்க. மூலிகை சாபனை பற்றியும் கொடுத்துருப்பேன். அதில் அந்த ஆடையொட்டி பூண்டையும் பாதரசம் போட்டு நல்லா அரைச்சு அதில் வந்து ரசம் கட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து
8 செலிமெண்ட் பண்ணணும். அதை வந்து பாதரசமாக மாறும். இதை வச்சிருந்தீங்கன்னா உங்களோட கண்ணுக்கு வந்து ஒரு நெருப்பு துண்டு போல பிரகாசமாக இருக்கும். கண்ணில் இருந்து ஒரு வசியத்தன்மை வரும் இல்லையா, அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. அந்த தன்மை உங்களுக்கு உண்டாகும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மணிக்கு ஒன்று இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணது வந்து ககனக்குளிகை. ககனக்குளிகை பற்றி நான் இதில் சொல்லலை. ஆனால் ககனக்குளிகை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இந்த ககனக்குளிகையை பயன்படுத்துவாங்க. ஏன்னா நான் சிம்பிளாக இதோட நிறுத்திட்டேன். நான் ரொம்ப லென்த்தாக போனது தான் நிறுத்தியிருக்கேன். வேற இல்லை. ககனக்குளிகைக்கு வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 32 தான் மோஸ்ட்லி அதுக்கு பயன்படுத்துவாங்க. அதை வச்சு செய்கிறத ககனக்குளின்னு சொல்லுது. இப்போ நான் இத்தனை நேரம் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, பாதரசம்ட்டு எல்லாருமே என்ன நினச்சிருப்பீங்க, கடையில் வைக்கக்கூடிய மெர்க்குரி கொண்டு வந்து பாதரசமா அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அதான் கிடையாது. அந்த மெர்க்குரி இல்லை. இப்போ நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன மெர்க்குரி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழை ரசத்தை பயன்படுத்தணும். வாழை ரசம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா லிங்க பாசானம்னு சொல்லி நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நான் வாங்கும்போது 1/2 கிலோ வந்து 5000 ரூபா. இப்போ எவ்வளோன்னு எனக்கு தெரியல. அதை வாங்கிட்டு வந்து அதை வந்து வெடியுப்பு திராகத்தில் போட்டு அரைச்சி அதிலேருந்து நீங்கள் பாதரசத்தை எடுப்பாங்க. இப்படி எடுக்கக்கூடிய பாதரசம் தான் நீங்கள் வந்து குளிகை பண்ணணும். இதில் பண்ணாதான் உங்களுக்கு அது குளிகையாவோ ரசமுனியாவோ ஆகும். நார்மலாக கடையில் விற்கக்கூடியதை வச்சு ஒன்றுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அதில் ஒரு யூஸ்மே இல்லை. இப்படி பண்ணாதான் அது பவர். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பண்ணி முடிக்கணும். பாதிலே நிறுத்தக்கூடாது. இந்த வாழை ரசம் பண்ணுறதுக்கு நானாக ஒரு முறையை ஒன்று கண்டுபிடிச்சேன். அந்த முறை வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னு எனக்கே தெரியலைங்க, சரியா ஞாபகம் இல்லை. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருங்கலைச்சாறு இல்லாட்டி கரிசலாங்கண்ணி சாறு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து ஒரு பானையில் ஃபுல்லாக அடியில் உள்ளுக்குள்ளே நல்லா தேய்ச்சிட்டு அதே அளவு அந்த வாய் ஒட்டுற அளவுக்கு ஒரு பானை எடுத்து அந்த பானைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லைங்களா, அயன் தூள், அயப்பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த அயப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானையில் போட்டு ஒரு 1/4 கிலோ போட்டிங்கன்னா அதுக்கு இப்போ நீங்கள் வீரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க, அதாவது ஜாதி லிங்கம் வீரம் இல்லை எது வேணாலும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். அது எதை நீங்கள் எடுக்கிறீங்களோ இந்த லிங்கப்பொடியை வந்து அரைச்சி 1/2 கிலோ போட்டிங்கன்னா அயப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு 1 கிலோ போட்டு இது நல்லா மூடி நெருப்பு எரிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மேலே ஏறி பாதரசம் மட்டும் மேலே படியும். கிட்டத்தட்ட 70% பாதரசமாக அது உங்களுக்கு கிடைக்கும். இதை எடுத்து சுத்தம் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு பாதரசமா உங்களுக்கு இருக்கும். சுத்தம் பண்றது தான் பாதரசத்துல நமக்கு முக்கியமான வேலையே. பாதரசம் சுத்தம் பண்றது எப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எருக்கம்பால்ல வந்து பாத்தீங்கன்னா பாதரசத்தை ஒரு 2 நாள் ஊற வைக்கணும். அதன் பிறகு ஒரு கல்வத்துல போட்டு நல்லா அரைக்கணும். அரைச்சு 8 மணி நேரம் அரைச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு திருப்பி பாதரசம் அதிலேயே போட்டு செங்கல் இருக்கு இல்லைங்களா, அதையும் நல்லா அரைச்சு எடுக்கணும். நீங்க அரைச்சு முடிக்கும் போது செங்கல் எது பாதரசம் எதுன்னு உங்களால கண்டுபிடிக்காம முடியாம போயிடும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கருவேத்தலை இருக்கு இல்லையா, கருவேத்தலையோட சாறு எடுத்து அதில் ஊத்துனீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் பாதரசம் கொஞ்சம் கட்டியாக வர ஆரம்பிக்கும். அதன் பிறகு தண்ணி கழுவி எடுத்துட்டு திருப்பி 2 நிமிஷத்துல திருப்பி தண்ணி ஆயிடும். அதுக்குள்ள டக்குன்னு பண்ணணும். அடுத்தது மஞ்சத்தூள் அதுல போட்டு நல்லா அரைக்கணும். இந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 1.5 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் அரைக்கணும். அரைக்க அதோட கலர் மாறலாம் அரைச்சிட்டு கடுக்காய் பொடி, தண்டிக்காய் பொடி, நெல்லிக்காய் பவுடர், தும்பையிலச்சாறு, குப்பமேனிச்சாறு, கல்லுப்பு, ஆவாரப்பட்டை, நீர்முள்ளி, முப்பிரண்டை, கட்டுக்கொடி, கஸ்தூரி மஞ்சள், அத்திமரத்தூள், செங்கத்தூள், சித்திராமூலம் இதெல்லாம் போட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு அடுத்து ஒற்றை இருக்கு இல்லைங்களா, அந்த ஒற்றை போட்டு அரைச்சிட்டு மழை தண்ணியில் அரைச்சி எடுத்தா மட்டும்தான் ஒரு பாதரசம். இப்போ நான் சொன்னேன், அதாவது லிங்க ரசம், வாழை ரசம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான ரசமாகவே இருக்குமே. இதையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன முறையில் மணியாக மாற்றலாம். எனக்கு இந்த மாதிரி நிறைய நீங்கள் சொன்ன திங்ஸ்லாம் எனக்கு, அதாவது அரைக்கிறதுக்கு இதெல்லாம் கம்பல்சரி, அதில் எதுவும் சேஞ்சஸுமே இல்லை. மற்றபடி எனக்கு இது விராலியில் எடுக்க தெரில, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கு எதாவது ஈஸி மெத்தட்னா நான் ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப சுலபம். இது யார் வேணாலும் பண்ணலாம். இந்த முறையில் ஒரு பாதரசம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக வேலை செய்யும். முதல்ல என்ன பண்ணோம், ஒரு இது வந்து அகத்திய ரசமணின்னு கூட சொல்லுவாங்க. இதையே ஒரு அலுமினியம் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அலுமினியம் பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் துத்தம்னு சொல்லக்கூடிய காப்பர் சல்பேட், அதாவது துருசு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டுட்டு அதில் பாதரசம் போட்டு அதுக்கு மேலே கல்லுப்பு கொஞ்சம் போட்டுட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அப்படி எடுத்து வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் அது அந்த பாத்திரம் பக்கத்தில் போனீங்கன்னா பாத்திரம் கொதிக்க ஆரம்பிச்சிடும். பயங்கரமாக கொதிக்கும். கை விட்டிங்கன்னா கையே வெந்துடும். அந்தளவு கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் ஆக அந்த அலுமினியம் பாத்திரம் ஃபுல்லாக உருகி அப்படியே கீழே போயிடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த துருசு, கல்லுப்பு, பாதரசம் எல்லாம் அப்படியே மிங்கிலாகி கிடக்கும். அதன் பிறகு அப்படியே தண்ணி ஊற்றி நீங்கள் கழுவ அப்படியே பால் மாதிரி வெள்ளையாக போகும். அதை நீங்கள் கழுவ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாதரசம் கிடைக்கும். அதை ஒரு துணியில் போட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா பாதரசம் மணி ஆகாதில் அப்படியே கொஞ்சம் வெளியே வந்துடும். அதை எடுத்து வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணலாம். அந்த பாதரசத்தை எடுத்து லைட்டாக நெருப்பில் காட்டிட்டு அதன் பிறகு அதை வந்து தண்ணியில் போட்டு ஒரு 2 நாள் வச்சிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமான பாதரச மணி ஆகும். ப்ராப்பராக வாழை ரசம் பண்ணி அந்த வாழை ரசத்தை சுத்தம் பண்ணி அந்த வாழை ரசத்துக்கு இப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த ரசமணியே தெய்வீக ரசமணி ஆகும். இதை நீங்கள் டோட்டலாக பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் தான் உங்களுக்கு ஆகும். ஆனால் இது ஒரிஜினலாக உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு கலப்படம் இல்லை. இந்த மணியை நீங்கள் கழுத்தில் போட்டுட்டு இருந்தாவே உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். உங்களுக்கு வசித்தனம் எல்லாமே கிடைக்கும். அதன் பிறகு உங்களுக்கு என்ன தேவையோ ஒவ்வொரு மூலிகைகள் இருக்கும் இல்லைங்களா, ஒவ்வொரு மூலிகை ஒவ்வொரு தன்மையாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மருதாணியில் கூட மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. மருதாணியை அடைச்சி மருதாணிக்குள்ளே இந்த பாதரசத்தை வச்சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு
அதை வந்து 10 வெரைட்டி வச்சு அதில் வந்து எரிச்சிங்க அப்படின்னா அந்த மருதாணியோட தன்மை அதுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அதில் எதுக்கு நீங்கள் அந்த புடத்தை போடுறீங்களோ மொத்தம் 3 இல்லாட்டி 7 தடவை கொடுக்கணும். எதில் போடுறீங்களோ அதோட சக்தி அதில் ஈர்க்க ஆரம்பிச்சோம். அதன் பிறகு இதை வந்து பூஜை அறையில் வைத்து 48 நாட்கள் பூஜை பண்ணிட்டு நீங்கள் கழுத்தில் மாட்டுங்க. நீங்கள் பூஜை பண்ணும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து ஓம் நம சிவாய தான், வேற ஒன்றுமே இல்லை. இதை மட்டும் பண்ணி பாருங்க, அந்த மணி வேலை செய்யும். எக்காந்துக்கொண்டும் வெளியே யார்கிட்டையும் இதை வந்து எனக்கு அது பண்ணி கொடு இது பண்ணி கொடுன்னு கேட்காதீங்க. இதில் ரொம்ப சிறப்பான மொழினா சீதாதேவி செங்கல் நீர் தான். இதை யூஸ் பண்ணிங்கன்னா வசியத்தன்மை எல்லாத்துக்குமே இந்த கிடைக்கும். அதே போல் தொட்டால் சுருங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் சொன்னது வந்து நீங்கள் உச்சந்தலையில் வச்சுட்டு தியானத்தில் அமர்ந்த தியானந்தருக்கும் கழுத்தில் போட்டு நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போர் அடிச்சிருக்கலாம், இல்லை நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களோட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் நான் கொஞ்சம் பிஸ்னஸ் அது இதுன்னு ரொம்ப போயிட்டு இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் அதுக்கு தகுந்த வீடியோவாக கொடுக்குறேன். ஆல் தி பெஸ்ட்.